பரிபூரணமில்லாத ஆனால் பயனுள்ள பல காரியங்களை இந்த உலகத்திலே நாம் பார்க்கலாம். வயது சென்றவர்களுடைய கரங்களை பார்த்தால் அதில் அதிகமான சுருக்குகள் இருக்கும். அது யாரையும் ஈர்க்கும் வசீகரம் உள்ளதல்ல. ஆனால் அது நமக்கு சொல்லும் செய்தி என்ன? சிறப்பாக வாழ்ந்து முடித்தவர்கள், நன்றாக சிரித்தவர்கள், நன்றாக பலரை நேசித்தவர்கள். ஆற்றுப்படுகைகளில் அல்லது சில கடற்கரைகளில் கிடக்கும் கூழாங்கற்களை பார்க்க ஒன்றுபோல் இருக்காது. என்றாலும் அதனுடைய அழகே தனிதான். சிலருக்கு குறிப்பிட்ட பல பொருட்களை சேர்த்து வைக்கும் பழக்கம் உண்டு. நான் ஒரு நாள் ஒரு வீட்டிற்கு சென்றிருந்தேன். அவர்கள் மேஜையில் உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட சிறு சிறு மணிகள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவை ஒன்றுபோல் இல்லை, ஆனால் அவை ஒவ்வொன்றும் சொல்லும் கதைகள் அந்த குடும்பத்திற்கு சிறப்பானவையே. சிலருடைய சிரிப்பொலி மிக வித்தியாசமானதாயிருந்தாலும் அந்த ஒலியை கேட்கும் மற்றவர்களையும் வயிறுகுலுங்க சிரிக்கச் செய்வதாகவும் இருக்கும். பழைய புத்தகங்களின் அலமாரி பார்க்க ஒன்றுபோல் இருக்காது. வித்தியாசமான உயரங்களிலும் பருமன்களிலும் அவை அமைந்திருந்தாலும் அது ஒவ்வொன்றையும் எடுத்து வாசித்தாலும் அறிவு தரும். அத்தனை ரகசியங்களும் அங்கே இருக்கும். வைரத்திலுள்ள குறைபாட்டினால்தான் அது அதிகம் மின்னுகிறதென்று உங்களுக்கு தெரியுமா? குறைகளால் ஆன மினுமினுப்பான பகட்டு உலகில் நாம் வாழ்கிறோம். தங்கள் வாழ்க்கை துணை, தங்கள் பிள்ளைகள், பெற்றோர் மற்றும் நண்பர்கள் யாவரும் குறையுள்ளவர்கள் என நம் எல்லோருக்கும் தெரியும். ஒருவேளை ஆண்டவர் குறையுள்ள மனிதர்களை மேலும் அதிகமாக நேசிக்கிறார் போலும். குறைவற்ற பரிபூரண மக்கள் யாரும் இல்லை என அவர் அறிவார். நாம் அனைவரும் பல காரியங்களில் தோற்றுப் போகிறோம். எவரும் எவரையும் முழுமையாக திருப்தி செய்வதில்லை. நம்முடைய தவறுகள், குறைபாடுகளை விட கடவுளுடைய அன்புதான் பெரிது. அது குறையற்றது, அது முழுமையானது. குறையுள்ள மனிதனையும் நேசிக்கும். அந்த குறையற்ற அன்பை புரிந்து கொண்டு அதன் பிரதிபலிப்பாக நாம் அருகிலுள்ள குறையுள்ளவர்களையும் நேசிப்போமா? அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார்.